இங்க பாரு. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, நீண்டு வருவாய் நடுவர்களே, அன்பின் பெற்றோர்களே, தாய்மார்களே, என் போன்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சுவனத்தின் சுபசோபனமாம் சலாத்தை எத்தி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகளாரின் இளமை பருவம். அகிலத்தாருக்கு நல்வழி காட்டிய ஒரு மாமனிதரின் வையகமே வியந்து போற்றி வாழ்த்தும் ஓர் உன்னத உத்தமரின் இளமை பருவம் எவ்வாறு அமைந்திருந்தது என்பதற்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இளமை வாழ்வு நல்லதொரு வரலாறாகும். அன்று அறியாமையின் நிறைவிடமாய் அறிவீனர்களின் வதுவிடமாய் விளங்கிய அரேபிய மண்ணில் வானில் மின்னும் விடுவெள்ளியாய் வையகத்தாருக்கு வழிகாட்டும் ஒளிக்கதிராய் ஆமினா அம்மையாருக்கு அன்பு புதல்வராய் கிறிஸ்துக்கு பின் 576ஆம் ஆண்டு ரபீயுல் அவ்வல் மாதம் பிறை 12 மக்கா புனித மண்ணிலே பிறந்தார்கள். பிறப்பதற்கு முன்பு தந்தையையும் பிறந்து 6 வயதில் தாயையும் இழந்து பாட்டனார் அப்துல் முத்தலிப் பெரிய தந்தை அபுதாலிப் அரவணைப்பில் ஓர் அனாதையாய் வளர்ந்தார்கள். சிறு வயதில் அனாதையாய் வளரும் பிள்ளைகளில் வாழ்வில் நல்வழி தவறி பாஷைகளில் மூழ்கி போதுண்டோ. ஆனால் நபிகளார் இந்த நியதிக்கு முற்றாக மாற்றமாக நல்லவராக, நம்பிக்கையுள்ளவராக, நற்குணங்கள் அத்தனையும் பெற்றவராக, நற்சிறுவராக வளர்ந்தார்கள். இதனால் அல் அமீன் நம்பிக்கையாளர் எனும் சிறப்பு பெயரையும் பெற்றார்கள். நபிகளார் இளமையில் ஏக இறைவன் அல்லாஹ்வை பூரணமாக மனதில் நினைத்தவராயிருந்தார்கள். மக்காவில் சிலை வணக்கம் மலிந்திருந்த போதும் அவர்களது மனது சிலை நம்பிக்கை புகுந்து கொள்ளவில்லை. உலக ஆசா பாசங்களுக்கு அடிமையாகவில்லை. பசித்திருந்தார்கள். ஏக இறைவனை நினைத்து நடித்திருந்தார்கள். நபிகளாரின் வாலிப காலத்தில் மக்காவில் வாழ்ந்தவர்களுள் பிரசித்தமான வியாபாரியாக விளங்கியவர் கதீஜா நாயகி ஆவார். அவர்களது வியாபாரி பொருட்களை வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்வதற்கு நம்பிக்கையான ஒருவரை தேடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் நபிகளாரின் தொடர்பு கதீஜா நாயகிக்கு கிடைத்தது. அவர்களது வியாபாரி பொருட்களை வெளியிடங்களுக்கு கொண்டு சென்று விற்று வந்த நபிகளார் மிகவும் நம்பிக்கையாகவும் நாணயமாகவும் நடந்து கொண்டார்கள். இதன் மூலம் மனம் கவக்கப்பட்ட கதீஜா நாயகி நபிகளாரை திருமணம் செய்து கொண்டார்கள். நபிகளாரின் 40வது வயதில் நபி பட்டை கிடைத்து நபியார் தெரிவு செய்யப்பட்டார்கள். உலக மக்களுக்கு இறுதி தூதராக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். நபிகளார் சுமார் 23 வருட கால தனது இறைப்பணியை பல இன்னல்களுக்கு மத்தியில் போதித்து மக்காவை வெற்றி கொண்டார்கள். தனது 63வது வயதில் மதீனாவில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபிகளார் காட்டித் தந்த வழிமுறைகளையும் போதனைகளையும்